அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக நீங்கள் தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்கள் உங்களை முன்னேற்றத்தின் உச்சிக்கே கொண்டு செல்ல இருக்காங்க. அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னியில் சூரியனும் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி துலாம் ராசினியர்களான நீங்கள் ஆன்மீக சம்பந்தமான தகவல்கள், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள், நவகிரக சன்னதிகள் எங்கு உள்ளன, அங்கு சென்று நாம் எப்படி வழிபட வேண்டும், உங்களுடைய ராசிக்கான பரிகாரம் செய்யும் முறைகள் என்ன என்பது குறித்தான பல தகவல்களை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் சேனல் பேஜில் அதற்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் படித்தும் தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக தவமிருந்து காத்திருந்த அந்த 7 நாட்களான அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள இக்காலகட்டங்கள்ல நீங்கள் முன்னேற்றத்தின் உச்சிக்கே கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் சுக்கிரனோடு சேரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ராசிநாதன் ராசியில் ஆட்சியில் இருக்க அவரோடு பாக்கியாதிபதி சேர்வதும் சேர்ந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதும் யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இதனால் உங்களுடைய வாழ்வில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. குறிப்பா துலாம் ராசினியர் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த வியாபார தடைகள்கள் நீங்கி லாபத்தோடு வணிகம் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. தொழில்துறை நல்ல முறையில் நடக்க இருக்குது. குறிப்பா ரியல் எஸ்டேட் முதலிய துறைகள்ல நீங்கள் தாராளமாக முதலீடு செய்யலாங்க. ஒரு சிறு முதலீடு நல்ல ஒரு லாபத்தை எதிர்காலத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கலைத்துறையில் உற்சாகம் அடைய இருக்கீங்க. ராசியில் சுக்கிரன் இருப்பதால் தன பாக்கியம் இருக்குங்க. புதன் இருப்பதால அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் இருக்குங்க. இந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமைஞ்சிருக்குது. அதே போல் துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் ராகு உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி தருவாருங்க. தெய்வ பக்தியும் கோவில் தரிசனமும் உண்டுங்க. புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அது மட்டும் இல்லாம புதிதாக நிலம் வாங்குவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியினருக்கும் கூட இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அஷ்டமத்தில் குரு இருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படலாங்க. அலைச்சலும் அதிகரிக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை செய்யும் சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கோ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ ஏதாவது ஒரு விதத்தில் மருத்துவத்திற்கான ஒரு பெரும் தொகையை நீங்கள் செலவிட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு வந்த நிலையில அனைவருக்குமே உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் தற்போது வக்ர இயக்கத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதில்லைங்க. இதனால் சுகக்கேடுகள், வைத்திய செலவு அதிகரிக்குங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் குறையும். எந்த காரியத்தையும் எடுத்தோம் முடித்தோம் என்று செய்ய இயலாது. கடின உழைப்புக்கு பிறகே காரியங்கள்ல வெற்றி கிடைக்குங்க. பூர்வாங்க சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. சனி பகவானுக்குரிய சிறப்பு தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவது மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜென்ம ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. அதாவது
சுக்கிரனுடைய சொந்த வீடு உங்களுடைய ராசி தாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே இருப்பது ஒரு யோகமான நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் அதிகரிக்குங்க. அதே போல் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற இருக்கீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குது. பெண்மணிகளுக்கு பெருமை சேருங்க. தொழிலில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரத்தை பெறும் வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரனோடு புதனும் வந்து இணைய இருக்கிறாரு. அதாவது சுக்கிரனோடு புதன் இணைந்து உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறாங்க. இக்காலம் ஒரு பொற்காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். சகோதர ஒற்றுமை பலப்படுங்க. தனவரவு தாராளமாக வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் இருக்குதுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து குடும்பத்திற்கு உதிரி வருமானம் கிடைக்க பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வந்து மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பா துலாம் ராசி நேயர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த 7ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை உள்ள இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தரம் கிடைக்கலாங்க. மாறுதல் குறுக்கீடுகள் வரலாங்க. கலைஞர்களுக்கு இடமாற்றம் சிந்தனை உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமையிருக்குது. இருந்தாலும் கூட மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் சிறு சிறு தடங்கல்கள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த வேலையும் டக் என்று முடியாது. 5இல் சனி இருப்பதால் குழந்தைகளுடைய விஷயத்தில் கவனம் தேவைங்க. வரவு இருந்தாலும் செலவுகளும் அதிகமாக தாங்க இருக்கும். தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்குங்க. இப்போதைக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானமான கன்னி ராசியில் கேது இருப்பதால் அவ்வப்பொழுது மன அழுத்தம் ஏற்படுங்க. அது மாதிரியான நேரங்கள்ல நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் இறங்காமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பதால் கிருஷ்ணம் வந்தே சத்குரு என்பதற்கேற்ப பகவான் கண்ணனை வெண்ணெய் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.